சிறகடிக்க ஆசை தொடரின் இன்றைய அத்தியாயம் ஒரு பெரும் உணர்ச்சிப் போராட்டத்துடன் தொடங்குகிறது. விஜயாவின் மனதில் விஷமத்தனமான எண்ணங்கள் விஷமாக பரவத் தொடங்கியுள்ளன. அந்தப் போலிச் சாமியார் சொன்ன வார்த்தைகளை வேதவாக்காகக் கொண்டு மீனா இந்த வீட்டில் இருப்பதால்தான் அடுத்தடுத்து கெட்ட விஷயங்கள் நடப்பதாக அண்ணாமலையிடம் வாதாடுகிறார். மீனா ஒரு ராசியில்லாதவள் என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை வன்மம் தெரிக்கிறது. அண்ணாமலை எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மனோஜ் செய்த தவற்றிலிருந்து மீனா எப்படி அவனைக் காப்பாற்றினார் என்பதை விளக்கியும் விஜயாவின் கண்கள் மூடிக் கிடக்கின்றன. அவள் தன் அம்மா வீட்டிற்கே செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் விஜயாவின் முகம் ஒரு மாமியாரின் கோர முகத்தை அப்பட்டமாக காட்டுகிறது. தன் மகன்களின் மகிழ்ச்சியை விட தன் மூட நம்பிக்கையே பெரிது என்று அவர் ஆடும் ஆட்டம் இந்த வீட்டின் அமைதியைக் குலைக்கும் ஒரு பெரும் சூறாவளியாக மாறுகிறது. மற்றொரு பக்கம் ரோகிணி தன் இரகசிய திட்டங்கள் ஒவ்வொன்றாக தகர்ந்து போவதைக் கண்டு ஆத்திரத்தின் உச்சிக்கே செல்கிறார். கிருஷை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதன் மூலம் மனோஜின் மனதை மாற்றலாம் என்று அவர் போட்ட கணக்கை முத்துவும் மீனாவும் கிருஷை முன்கூட்டியே அழைத்துச் சென்று மண்ணைக் கவ்விடச் செய்தனர். தன் தோழி கல்யாணியிடம் புலம்பும் ரோகிணி மீனாவைக் குறிவைத்து ஒரு பெரும் சதிவலை பின்னுகிறார். மீனா இந்த வீட்டில் இருக்கும் வரை நான் நினைத்தது நடக்காது என்று அவர் முணுமுணுக்கும்போது அவரது கண்கள் வஞ்சகத்தில் மின்னுகின்றன. மீனாவின் பூ வியாபாரம் செழிப்படைவதும் தனக்கு நஷ்டம் ஏற்படுவதும் அவரை இன்னும் எரிச்சலடையச் செய்கிறது. எப்படியாவது மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதில் விஜயாவும் ரோகிணியும் கைகோர்க்கும் அந்த தருணம் வரப்போகும் பெரும் ஆபத்தின் அறிகுறியாகத் தெரிகிறது. மனம் உடைந்த நிலையில் மீனா ரவி மற்றும் ஸ்ருதியின் உணவகத்திற்குச் செல்கிறார். அங்கே தன் மாமியார் தன்னை ஒரு ராசியில்லாதவள் என்று முத்திரை குத்தியதை எண்ணி விம்மி அழுகிறார். மாமாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அதற்கு நான்தான் காரணம் என்று இந்த உலகம் பழி சொல்லுமே என்கிற மீனாவின் பயம் நியாயமானது. ஸ்ருதி அவருக்கு ஆறுதல் கூறினாலும் மீனாவின் மனதிற்குள் இருக்கும் அந்த ரணம் ஆறவில்லை. தன் கணவன் முத்துவின் அன்பும் மாமா அண்ணாமலையின் ஆதரவும் மட்டுமே தனக்கு இருக்கும் ஒரே பிடிமானம் என்று நம்பும் மீனாவிற்கு விதி ஒரு பெரும் சோதனையை மருத்துவமனை வடிவில் காத்திருக்கிறது என்பது அப்போது தெரிந்திருக்கவில்லை. தன் வாழ்க்கையில் வீசும் இந்த புயலை எதிர்கொள்ள முடியாமல் கண்ணீர் மல்க அவர் அமர்ந்திருக்கும் காட்சி பார்ப்பவர்களின் நெஞ்சைக் கனக்கச் செய்கிறது. ரவியின் உணவகத்தில் நடக்கும் காட்சிகள் ஒரு ஹை வோல்டேஜ் டிராமாவாக மாறுகிறது. நீது அங்கே வந்து ரவியிடம் நெருக்கமாக பழக முயற்சிப்பதும் சம்பளப் பணம் என்ற பெயரில் ஒரு காசோலையை கொடுப்பதும் ஸ்ருதியின் மனதில் சந்தேகத் தீயை மூட்டுகிறது. ரவியின் கையை பிடித்து நீது செய்யும் சில்மிஷங்கள் ஸ்ருதியை ஆத்திரத்தின் விளிம்பிற்கே கொண்டு செல்கிறது. அவள் உன்னை முத்தமிட்டாளா என்று ஸ்ருதி ஆவேசமாக கேட்கும்போது ரவி திகைத்துப் போகிறார். மீனாவே அங்கு வந்து சமாதானம் செய்தும் ஸ்ருதியின் சந்தேகம் அடங்கவில்லை. நீதுவுக்கும் ரவிக்கும் இடையே ஏதோ நடக்கிறது என்று அவர் கற்பனை செய்து கொண்டு சேருவது அவர்களின் இல்லற வாழ்வில் ஒரு விரிசலை ஏற்படுத்துமோ என்கிற அச்சத்தை உருவாக்குகிறது. ஸ்ருதியின் இந்த அதீத கோபம் மற்றும் பொறாமை கதையில் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. விதி செய்த சதி அண்ணாமலையின் ரூபத்தில் வெளிப்படுகிறது. தன் நண்பன் பரசுவுடன் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் அண்ணாமலை தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். முத்துவும் மீனாவும் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் விஜயாவின் பிடிவாதம்தான் கவலையளிக்கிறது என்று அவர் சொல்லும்போதே மரணம் ஒரு பைக்கின் வடிவில் பின்னால் வருகிறது. அதிவேகமாக வந்த ஒரு பைக் அண்ணாமலையின் மீது மோதித் தள்ள அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுகிறார். அண்ணாமலை, அண்ணாமலை என்று பரசு அலறும் சத்தம் அந்தச் சாலையையே அதிரச் செய்கிறது. ஒரு நேர்மையான மனிதர், தன் குடும்பத்திற்காக உழைத்த ஒரு தந்தை இன்று உயிருக்குப் போராடும் நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இந்த விபத்து அண்ணாமலையின் குடும்பத்தில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டும் உறுதி. மருத்துவமனை வளாகமே ஒரு போர்க்களமாக மாறுகிறது. அண்ணாமலைக்கு விபத்து என்ற செய்தி கேட்டு முத்து துடித்துப் போகிறார். தன் தந்தையை அந்த நிலையில் பார்க்க முடியாமல் அவர் கலங்கி நிற்கும் வேளையில் விஜயா மீண்டும் தன் விஷத்தைக் கக்கத் தொடங்குகிறார். எல்லாம் இவளால் வந்ததுதான், அந்தச் சாமியார் சொன்னது பலித்துவிட்டது என்று மீனாவை நோக்கி விஜயா கை நீட்டும் போது முத்துவின் பொறுமை எல்லை கடக்கிறது. ஒரு பக்கம் தன் தந்தையின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் தன் மனைவியின் மீது அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது.
ரவியும் மனோஜும் ஒரு பக்கம் நிற்க, முத்து மீனாவிற்காக போராடும் அந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமானது. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொள்ளும் முத்து, விஜயாவின் அராஜக பேச்சுகளை எப்படி அடக்கப் போகிறார் என்பதும், அண்ணாமலையின் நிலை என்ன என்பதும் அடுத்தடுத்த காட்சிகளில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.